அதோ அங்க பாருங்க, பொம்மி படுத்துட்டு இருக்கா. வாங்க வாங்க. பொம்மையோட பூத உடல்மா. சத்தம் போடாதடா, யாருக்காதுலயாவது விழுந்துற போகுது. என்ன பண்ணானே தெரியலையே. அக்கா, எனக்கு ஒரு டவுட். இந்த நேரத்துல உனக்கு என்னையா டவுட்? கேட்டு தொலை. என்னையா? ஆமா, இது ராணியோட உடம்பா? இது ராணி இல்லையா, பொம்மையோட பூத உடல். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நீ ராணின்னு தப்பா நினைச்சிட்டு இருக்க. இந்த உடம்ப தூக்கிட்டு உடனடியா கமண்டலன் இருக்கிற இடத்துக்கு போகணும். அங்க நமக்காக ஜார்ஜினியாவும் கமண்டலனும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால சீக்கிரமா தூக்கு. நீ யாராவது வராங்களான்னு பாருங்க. இத நான் ஏன் தூக்கணும்? ஒரு பொணத்தை இன்னொரு பொணந்தாயா தூக்கணும். தூக்கிட்டு வாயா. தூக்கியா? சரி. டேய், போய் யாராவது வராங்களான்னு பாரு. பாத்து 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 தூக்குங்க தம்பி. என்னமா இது? இங்கதான் இருந்தா, அதுக்குள்ள எங்க போனா? சித்தார்த்துக்கு பரிவாட்டம் கட்டும் போதெல்லாம் கோயிலுக்குள்ள தானே பாருந்தா, அதுக்கப்புறம் எங்க போனான்னு தெரியலையே. சரி வா போய் பாக்கலாம். அங்க பாக்கலாம் வா. ராணி இங்கேயும் காணோம். இது ராணி கையில இருந்த மோதிரம் மாதிரியே இருக்கே. மோதிரம் கீழே கிடக்குதுன்னா அவ எங்க போயிருப்பா? ராணி, ராணி, நான் கூப்பிடுறது கேக்குதா? எங்க இருக்க? போன் ரீச்சே ஆகலையே. ராணி, ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அம்மா, அதெல்லாம் ஒண்ணியா இருக்காது. ராணி நம்ம எல்லாரையும் விட தைரியமான பொண்ணு. இன்னும் ஒரு இருட்டா இருக்கு. நான் எங்க இருக்கேன்? இங்க எப்படி வந்த? ஐயோ அப்பா, இதே மாதிரி தானே நம்ம கோயிலுக்கு வரும்போது கூட ஆச்சு. இந்த இடத்துல தானே ஒரு துஷ்ட சக்தி நம்மள மாயமா மறைய வச்சுச்சு. இன்னைக்கும் அதே மாதிரி நடந்திருக்கேப்பா. ஆமா வளரு. ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? 6வது கால பூஜை முடியறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சோதனையா? என்ன தாமரை இது? நம்ம கோயிலுக்கு வரதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு இடத்துல போய் அடிபட்டு கிடந்தோம்ல. ஆமா, மறுபடியும் அதே இடத்துக்கு வந்த மாதிரி இருக்கேமா. ஆமாமா, என்ன நடக்குதுன்னே தெரியலையே. என்னங்க மறுபடியும் இதே இடத்துக்கு வந்திருக்கோம்? ஆமா மளிகா. எங்க போயிருப்பாங்க? என்னப்பா, முதல் மரியாதை வாங்குற சித்தார்த் தம்பி அவர் பொண்டாட்டி ராணிய காணான்னு தேடி போறாரு. இப்ப அவரையும் காணாம. அவங்கள தேடி போன குடும்பத்தையே காணோமே. அதானே கடவுளே, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு 5 கால பூஜையும் பண்ணி முடிச்சவங்கள 6வது கால பூஜையை முடிக்கிறதுக்குள்ள எங்க போனாங்களோ உங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. இத்தனை உயிரை பணையம் வச்சு இவ்வளவு தூரம் பண்ணவங்கள அந்த ஆண்டவன் ஏன் தான் இப்படி சோதிக்கிறான்னு தெரியலையே. வழக்கமா நம்ம பண்ற மாதிரி இல்லாம புதுசா இவங்களை கூட்டு பண்றதுனால தெய்வ குத்தம் ஏதாவது ஆச்சான்னு தெரியலையே. சாமி, இங்க என்ன நடக்குது? நடந்து முடிஞ்ச 5 கால பூஜையில பிரச்சனைகள் வந்தாலும் ஆனா இந்த அளவுக்கு ஆளே காணாம போற அளவுக்கு எந்த பிரச்சனையும் வரலையே. நம்ம 6வது கால பூஜையும் நல்லபடியா செஞ்சு முடிச்சாதானே அந்த கடவுளோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் முழுசா கிடைக்கும். இதுதானே காலங்காலமா நம்ம ஊர் மக்களோட நம்பிக்கையா இருந்துட்டு வருது. நம்மள சுத்தி நடந்துகிட்டு இருக்கிறது எதுவுமே நம்ம கையில இல்ல தர்மகர்த்தா. நமக்கு மேல ஒருத்தன் இருந்து
இது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். நாம அவன் கட்டளைப்படி நடந்துகிட்டு இருக்கான், அவ்வளவுதான். சாமி, நீங்க தானே சொன்னீங்க சித்தார்த்தும் ராணியும் இருந்தா மட்டும்தான் இந்த 6வது கால பூஜையும் முழுமை பெறும்னு சொன்னீங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து சாமிக்கு பிரசாதம் படைச்சா மட்டும்தான் 6வது கால பூஜையும் முடிஞ்சதா ஐதீகம். அந்த பூஜை முடியாம பாதியில நின்னுட்டா எங்க தெய்வ குத்தமாயிடுமோன்னு எல்லாரும் பயத்துல இருக்காங்க. யாரும் எதுக்காகவும் பயப்பட வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். இந்த 6வது கால பூஜை நல்லபடியா நடக்கும். நாம எதிர்பார்க்காத பல சோதனைகள் வரும்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேனே, அந்த சோதனைகள் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இதுக்காக நாம யாரும் மனம் தளர்ந்துடக்கூடாது. உண்மையான பக்தி மனசுக்குள்ள இருக்கிறதுனால அந்த ஆண்டவனே சித்தார்த்தும் ராணியும் எங்கே இருந்தாலும் அவங்க 2 பேரையும் இங்கே அனுப்பி வச்சு 6வது கால பூஜைய நல்லபடியா நடத்தி முடிக்க வைப்பான். பாதியில நின்னு போன பிரசாத பூஜைய சித்தார்த்தும் ராணியும் 2 பேரும் வந்து நல்லபடியா செஞ்சு முடிப்பாங்க. சரிங்க.